மாயாஜால பூங்காற்று. ஒரு காலத்தில் பசுமை மலைகளாலும் நீண்ட நீண்ட நீல வானத்தாலும் சூழப்பட்ட ஒரு மாய நகரம் இருந்தது. அதற்கு பெயர் அருவிமலை. அங்கு வாழ்ந்தாள் ஒரு அழகான சிறுமி மயூரா. அவள் ஒரு மலர் வியாபாரியின் மகள். அவளுடைய மலர்கள் அங்கு வாழும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் ஒருவித மர்மமான ஒளி அவளுடைய மலர்களில் எப்போதும் வீசிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் மயூரா வழக்கம் போல மலர்களை எடுத்து சந்தைக்கு சென்றாள். அப்போது திடீரென மேகங்களிலிருந்து ஒரு குதிரை மீது ஒருவன் இறங்கினான். அவன் பெயர் அர்ஜுன். அவன் ஒரு மற்றொரு உலகத்திலிருந்து வந்த மந்திரவாதி. அவன் தனது உலகத்தில் அமைதியை கொண்டு வர ஒரு மாயக்காதல் மலர் தேடிக்கொண்டிருந்தான். அந்த மலர் மயூராவிடமிருந்தே கிடைக்கும் என்பதை அவனது தீர்க்கதரிசி சொன்னான். மயூராவை பார்த்ததுமே அர்ஜுனுக்குள் ஒரே ஒரு உணர்வு எழுந்தது, காதல். மாயூராவும் அவனை பார்த்ததும் அவள் இதயத்தில் ஒரு மெல்லிய புன்னகை வந்தது. அர்ஜுன் அவளிடம் மலரை கேட்டான். ஆனால் மயூரா சொன்னாள், இந்த மலர் காதல் உண்மையானதா என்பதை சோதிக்க மட்டுமே ப்ளூம் ஆகும். அதன்படி இருவரும் ஒவ்வொரு நாளும் சந்தித்து பேசிக்கொண்டே ஒருவருக்கொருவர் காதலை உணரத் தொடங்கினர். மாய மலர் மெதுவாக மெதுவாக பூக்கத் தொடங்கியது. அது உண்மையான காதலுக்கான முத்திரை என்றால் அது ப்ளூம் ஆகும். ஆனால் அப்போது இருண்ட ஒரு மந்திரவாதி விக்ரால் அவர்களின் காதலை அழிக்க வந்தான். அவன் மாய மலரை திருட முயன்றான். மயூராவையும் அப்பா அம்மாவையும் பிடித்து வைத்தான். அர்ஜுன் தனது மந்திர சக்தியால் போரிட்டான். ஆனால் அவளின் உண்மையான காதல் அவன் உயிர் தியாகத்தையும் துணிச்சலையும் காண்டபோது மாய மலர் முழுவதும் பூத்தது. அதன் ஒளியில் விக்ரால் அழிந்துவிட்டான். இறுதியில் அர்ஜுனும் மயூராவும் இரண்டாம் உலகம் மற்றும் அருவிமலையை இணைக்கும் ஒரு புது உலகை உருவாக்கினார்கள். அங்கு காதல் உண்மை, நேர்மை மற்றும் கருணை கொண்டது மட்டுமே நிலைத்து வாழும். இது போல காதல் என்றால் அதில் மாயமும் இருக்கும். ஆனால் உண்மை இருந்தால் அது உலகங்களையும் இணைக்க வல்லது.